கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் அப்படின்னு கேட்க போகிறோம். மாங் கேமிங் தமிழ் வந்திருக்கேன். என்னடா ஆரம்பத்தில் செஸ்ட் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் அப்படி தான் போனஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேமில் வந்து உங்களுக்கு நிறையா பேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நிறையா பேருக்கு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இவருங்க இவருங்க கேவ் பாருங்கள். இந்த கேவில் போய் நம்ம நிறைய ரிசோர்ஸ் மைன் பண்ணலாம். அதுபடி கீழெல்லாம் பாருங்கள் எல்லாம் இருக்குது. கைஸ் அவங்க ரொம்ப டீப்பாக போகுது. ஓகே இப்போ வாங்க வந்து அந்த கேம் ப்ளே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே வாங்க உள்ளார போவோம். ஓகே உங்கள் போனஸ் கொடுத்தா எங்கடா அது அங்கே இருக்கா? ஓகே இப்போ அதில் வந்து நம்ம என்ன ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் மண்டை போட்டுருவோம். டே எங்கள் தம்பி உனக்கு சீர் தரேன்டா. என்னம்மா மண்டே போடுறோம். ஏ தம்பி இல்லை தம்பி இல்லைடா. ஐயோ வேலையை விட்றானே. படைச்சு ஒரு கோழி வச்சுச்சே. ஓகே கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி கோழியா? ஐயோ போய் இன்னும் சாகடிச்சிட போகிறேன். போய் இந்த இது ஆப்பிள், கேரட்டு, 2 ப்ரெட்டு, ஆக்ஸு கிடச்சிருக்கு, உடன் பிக் ஆக்ஸு, இந்த லாகு கிடச்சிருக்கு கைஸ். நல்ல வேலை. இந்த லாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும். ஓகே எடுத்தாச்சு. என்னதுடா பம்கின் சீட்ஸா என்ன சீட்ஸ்ன்னு தெரியல. ஓகே ஏதோ ஒன்று பீட்ரூட் சீட்ஸா? ஓகே எடுத்துப்போம். அந்த ஸ்டிக்ஸையும் எடுத்துப்போம். இது தேவை. ஓகே செஸ்ட்டு எடுத்துப்போம்மா. சார்ஜ் மட்டும் எடுத்துப்போங்க. செஸ்ட் எடுக்கணும்னா செஸ்ட்டு நம்ம அடுத்தது செஞ்சிடலாம். ஓகேண்ணா இங்கே ஒரு ஆர்டர் இருக்கு. மண்டே போட்டு முடியாது தம்பி. ஐயோ குட்டி கோழியா? சரி பாவம் இருக்குங்க. பாவம் ஆடு நல்லா இருக்கேடா. சாப்பிட வாடா கைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு 3 உள்ளு வேணும். ஏன்னா பெட்டு வேணும். அதுக்காக தான் நமக்கு 3 ஒன்று. சாரி கைஸ், நீங்கள் என்ன ரெட் பால் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது வந்து என்னாச்சு, அது ஒரு பெரிய கதை. நான் அப்புறமா சொல்கிறேன் அதை. சரி இந்த வேர்ல்டு ரொம்ப பிடிச்சிக்கிறீங்க. ஐயோ இருங்க. குதிரை இருக்குங்க. குதிரை இருக்குங்க. சவாரி பண்ணலாமா? தம்பிக்கிறாடே தம்பி. மவுண்டன் வரல. ஒரு குட்டி குதிரை பண்ண முடியாதா? சரி ஓகே வாங்க. சரிம்மா அடுத்த ஆடை வந்து தேடணும். அந்த ஆடை நம்ம வந்து தேட இப்போ என்ன பண்ணணும்னா இருங்க வரேன். இன்னும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சா கைஸ்? என்ன கைஸ் ஆடை கண்ணில் மாட்ட முடியுது. கோழி தான் மாட்டுது கண்ணில். அந்த கோழி அடித்தா இங்கே கேவாடா கைஸ். ஆமாம் கைஸ். ஐயோ ஸ்கெலிட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா கைஸ் இந்த ஸ்கெலிட்டன் தலையாக இருக்கான். அவன்கிட்ட வந்து கொஞ்சம் உஷாராகவே இருங்க. அவன் வந்து எந்த நேரத்தில் எப்படி உங்களோட தலையை வெட்டுவானே தெரியாது. அம்பு வச்சுருப்பாங்க கைஸ் கையில். அதை எடுத்து நம்ம அடிப்பான். சரி இருங்க நம்ம போய் இப்போ வந்து கோட்டு தேடணும். கோட்டு 10 ஏப்ரல் 10. ஓகே அங்கே ஒரு மாறிச்சுரா. இந்த ப்ரௌன் ஆடு ஏன்டா வருது? இதானே வேணும். இருங்க டே தம்பி அங்கே தண்ணியில் வந்துடுறா. இதுவாக பட முடியும். ஒன்றும் இல்லை எதுலடா அவ்வளோதான்டா. இது பற்றியா முடிஞ்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ஆடு கைஸ். இன்னும் ஒரே ஒரு ஆடு மட்டும் கிடச்சினா போதும் கைஸ். ஐயோ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். கோழி ப்ரெட்டு வேணாம் கைஸ். இப்போ சாப்பிட வேணாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே கேவா இல்லை ஊரில். ஐயோ ஓகே. அங்கே நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது கைஸ் வேர்ல்டு. அங்கே சரி போவாங்க நிறைய ஆடு மாடு. நீங்கள் வந்து எப்பயுமே விளாட்றப்ப ஃப்ளாட் வேர்ல்டை பிடிச்சிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா ஃப்ளாட் வேர்ல்டில் நீங்கள் வந்து பெரிய வீடு கட்டலாம். வீடு கட்டி இதை பண்ணலாம். ஓகே இருங்க. அது என்னது பேம்புவா? எடுத்துக்கூடா. இது பேம்புவா இல்லை கைஸ் சுகர் கேன் நினைக்கிறேன். ஆமாங்க சுகர் கேனு. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு தம்பி இருடா ஏடா படுத்துறேன் கைஸ். நைட் ஆகிறதுக்குள்ளே இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு ஆடு கண் மாட்டிக்கணும் கைஸ். ஒரே ஒரு ஆடு கண்ணில் இன்னும் பசிக்குது கைஸு. ஐயோ தம்பி இவனை பொறுத்து கூட அந்த ஆடு மண்டையை கடையா மாட்டிக்கிறான்டா. வெயிட் பண்ணுறான். கிடச்சோன்னே உனக்கு விருந்து சாப்பாடுறா. டே விருந்து போடுறான்டா அண்ணே உனக்கு கைஸ். இங்கே கைஸ் இந்த ஆடு எங்கே போனேன் கைஸ்? வெயிட் பண்ணுங்க. நான் ஆடு கிடச்சோன்னே கண்டினியூ பண்ணுறேன். என்னடா அது ஆடு எங்கே இருக்கு கைஸ்? நான் எப்படியோ வந்து
3 ஆடை கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க, 3 உள்ளு வச்சுட்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் வேர்ல்டு, நல்லா ஒரு வழுக்கையான ஒரு வேர்ல்டை பிடிக்கணும். இது அந்த சைடு எங்கேயோ இருக்காது, இதுவே ஃப்ளாட்டாக தாங்க இருக்கு. ஆனால் இதெல்லாம் இது டிக் பண்ணணும் வேறு. ஓகே, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இருங்க, இப்போ மேலே இங்கே ஏறாடி வேகமாக போகிறான். மேலே மெதுவாக போயிட்டுருக்கான். ஓகே, இப்போ நம்ம வேகமாக போகணும். சின்ன ஓடு. கைஸ் கேவா? ஆமாம் கைஸ், கேவ் கைஸ். சூப்பர் கைஸ். இப்போ பாருங்க கைஸ், அழகான கைஸ் கேவு. இப்போ நம்ம என்ன ஒரு பசிக்குது கைஸ். சாப்பிட்றா டே. பிடிச்சு ரொம்ப பசிக்குது கைஸ் உனக்கு. தம்பியே செத்துக்கிட்டு போயிடாதடா டேய். லூட்டு எல்லாம் இருக்கு, எல்லாம் கீழே விழுந்துட போகுது எப்பா. ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம இங்கே வச்சுப்போம். அடுத்த பாட்டிலனா இடத்த மாற்றிப்போம். சரி, இப்போ போய் இந்த மரத்தை போய் விட்டுவோம். ஆக்ஷன் வராது. ஓடுங்க. எனக்கு அது ஒரு மரத்தை வந்து நல்லா பீஸ் போட்டு வச்சுப்போம். ஓகே, அப்படின்னா பார்க்கணுங்க, மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், மரத்தை விட்டுவோம். அந்த 5 இருங்க நல்லா வெட்டு மரத்தை வெட்டு. என்னடா நீங்கள் வந்து ரெட் பால் போடல அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க கைஸ், ரெட் பால் வந்து ரொம்ப ஐயோ மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஒழுங்க, அந்த கதை இதெல்லாம் கேட்டால் கண்ணி வந்துடும். சரி, இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிட்டு, கிராஃப்டிங் டேபிளுங்கடா வச்சுனா இங்கே இருக்கும். இது எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். என்ன கிராஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க கைஸ் சொல்கிறேன். இப்போ வந்து இதை வச்சு நம்ம 6 உருவாக்கணும். டேய்ங்கடா ஈஸி, நம்ம செஸ்ட்டு உருவாக்கி போனேன்னா சில இதெல்லாம் போகணும். டேய் கடா செஸ்ட்டு இது போடவே இல்லையா? ஓகே, இப்போ வந்து செஸ்ட்டு ஓகே, ஒரு செஸ்ட் இருக்காங்க. இருக்க செஸ்ட் ஆட்டையை போட்டுக்கிட்டு விடு. செஸ்ட் இருக்குது, அதை வச்சு போட்டு உள்ளார போடு. இதெல்லாம் இங்கே வெளில இருக்கட்டும். இது உள்ளார போடு கைஸ். நான் வந்து நைட் ஆகிடுச்சு, இப்போ தூங்கி முடிச்சுட்டு இப்போ மழை வேறு பெஞ்சு தொலைஞ்சிட்ருக்கேன். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காபிள் ஸ்டோன் மெயின் பண்ண போகிறோம். நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இப்போ முதல்ல போய் ஒரு உடன் பிக்காக்ஸ் பண்ணிட்டு காபிள் ஸ்டோன் வந்து மெயின் பண்ண போகிறோம். ஓகே வாங்க போவோம். ஜம்போ இங்கே தான் மைன் பண்ண போகிறோம். ஓகே, மைனிங் ஸ்டார்ட். காபிள் ஸ்டோன் எங்கெல்லாம் இருக்குது கைஸ்? காபிள் ஸ்டோன் கிடைக்க முடியுது, கிடைக்குங்க. காபிள் ஸ்டோன் தாங்க சொல்லி ஆயிரமாக கொடுத்துருங்க. ஓகே, இது கிரெனேடு, இதெல்லாம் வந்து தேவைப்படாது கைஸ். காபிள் ஸ்டோன் தான் வேணும். காபிள் ஸ்டோன் கைஸ், நீங்கள் வந்து காபிள் ஸ்டோன் வச்சு தான் நிறைய ரிசோர்ஸ் நிறையா பண்ணலாம். இதை வச்சு தான் நம்ம அயன் பண்ணணும். அயனை வச்சு நம்ம வந்து கோல்டு மைன் பண்ணிட்டு கோல்டு கைஸ் வந்து டைமண்ட் மைன் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போயே சொல்கிறேன், வாய் குளருது வேறு, அதனால தான் அப்படி பண்ணுறேன். ஓகே, நீங்கள் மைன் பண்ணி நீங்கள் அயன் எப்படியாவது ஒரு 2 அயனாக தேடணும் கண்டிப்பாக. எத்தனை எடுத்துருக்கேன்டா? 18 இருக்கா? எனக்கு 20 எடுத்துப்போம். அதுக்கும் ஃபர்னன்ஸுக்கு வேணும், அதுக்காக ஒரு மேலே எடுத்துப்போம். ஓகே, உங்கள் டர்ட் வச்சு மேலே ஏறிக்கோமா? இல்லைங்க, டர்ட்டை வச்சு டர்ட்டுங்கடா இருக்கா? ஓகே, வச்சு அப்படியே மேலே ஏறாடி தம்பி, என்ன வேலை பண்ணுறேன்? விட்டாங்கடா. அதே வீடு எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. நம்மளோட இதுதான் நம்மளோட எங்கடாது இது ரொம்ப காம்பினேஷன் வச்சுட்டோமா? இதை வச்சு நம்ம ஒரு ஸ்குவாடு ஒரு 2 பிக்காக்ஸ் ரெடி பண்ணிப்போம். 1 2 ஃபர்னன்ஸ் இப்போ வந்து ரெடி பண்ணுவோம். ஃபர்னன்ஸ் ஓகே ரெடி பண்ணிடுவோம். நம்ம மீட்டை வேக போட போகிறோம். எங்கடா சொல்கிறேன் அப்படி மீட்டுறான். மீட்டை வேக போடலாம். மீட் எங்கடா? 5 மீட் இருக்குது. 800 இதுங்க இதை பண்ணுவோம். முதல்ல குக்குடு சாப்பிடுவோம். முதல்ல மீன் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் மற்றலாம் சாப்பிடுவோம். ஏன்னா அப்படின்னா ஓகே, இப்போ கொடுத்துருக்கேன். முதல்ல மீன் எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்குறேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்குது. ஓகே, நான் மீன் மட்டும் சாப்பிடுவோமா? சாப்பிட்றேன் தம்பி. ஆமாம் சரி கொடு, அவனை பசியில் போல. ஓகே, நல்லா இருக்குங்களா கைஸ்? இந்த மழை எப்போ நின்றுன்னு தெரில, கடுப்பேறுது கைஸ். மழை எப்போ நின்று தொலையும் ஒன்றுமே புரியல எனக்கு.
சரி இருங்க, நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை எனக்கு தூங்க முடியுமா? தூங்கலாமா? நல்லா தூங்க முடியல. சொல்லுங்க இருங்க, நம்ம 2 ஸ்டோன் பிக்கேக்ஸு ஒரு ஸ்குவாட் அடி வச்சுருங்க, பண்ணி வச்சுருக்கோம். இந்த குக்குடு சல்மோனு அந்த இது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம போய் அயன் மைன் பண்ண போகிறோம். அயன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரேர்லாம் கிடையாது. இப்போ கொஞ்சம் டீப்புக்கு போனீங்கனாலே கிடைக்கும் அயனு. அவ்வளோ ரேர்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இப்போ அன்றைக்கி அப்போ ஒரு கேவை பார்த்துட்டு நம்ம பொஷன் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். முதல்ல இருங்க, 95. ஓகே, 90 +95 தான். +95 கைஸ். இப்போ வந்து நம்ம அந்த கேவை கண்டுபிடிச்சிட்டோம். இருங்க, நம்மளால் போய் இது மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். 16 டார்ச். ஓகே, 18. ஓகே கைஸ், இது மெயினான பொருளாக இங்கே வச்சுக்கோங்க. 3 கோல் விடுங்க, அது அங்கே கிடக்கட்டும். இது அங்கே கிடக்கட்டும். இதுங்க இது வச்சுக்கோங்க. சரி, இது மட்டும் இங்கே இருக்கட்டும். இது காபிள் ஸ்டோனு, கிரேவல் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்களேன், இந்த கேவ் போகுது பார்த்தீங்களா? இங்கே போய் நம்ம இப்போ வந்து என்ன மைண்ட் பண்ண போகிறோம்? இங்கே தண்ணி இருக்கிறதுல குடிச்சிடும். குதிரை. ஓகே கைஸ், குடிச்சிட்டோம். கரெக்டாக தண்ணியில் குதிச்சிட்டோம்ல, அது ஒரு பெரிய விஷயந்தான். அங்கே இந்த டார்ச் இங்கே விடா, டார்ச் வச்சுட்டு இங்கே பாருங்க, இங்கே அயன் இருக்கும் மேலே. இங்கே அயனு இங்கே கிடக்கும் கைஸ். ஓகே, டீப் பார்ப்போமா? தண்ணி என்ன கைஸ்? ஐயோ, சரி இருங்க, நான் வந்து கீப்பர் டேம் வச்சுருக்கேன், அதான் ஒன்றும் போகல, இல்லைனா போயிருக்கோம். சரி வாங்க, அங்கே ஒரு கேவ் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா? அங்கே போவோம். இருங்க, அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணவா இல்லை எப்படி? இல்லை அப்படியே போகிறேன். போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் வலிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ வந்து ஏறா தம்பி, ஏறா தம்பி, ஏறா எம்டிஜி வர்றாரு, ஏறா. இந்த க்ரீப்பர் மண்டே வராங்க. எடுத்து விட்ருங்க, வெளியே வாங்குவேன். போடா அவ்வளோதான், நான் எஸ்கே போயிடுவேன். ஐயோயோ, எல்லாம் வெடிச்சு விட்டாங்க கைஸ். அயன் கிடச்சிச்சு கைஸ். அங்கே பாருங்க, இதுதான் கைஸ் அயனு. இங்கே பாருங்களேன், இது இல்லை கைஸ், இங்கே மேலே பாருங்கள், இதுதான் கைஸ் அயனு. இதை வச்சு தான் நம்ம வந்து நிறையா டூல்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அயன் கிடச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் வளர்றா எல்லாத்தையும் நிறையா இருக்குங்க, எடுத்துக்கோங்க. இங்கே கைஸ், இங்கே குட் லூட்டுங்க. எறா இந்த கைஸ் வந்து கீழே உழுவுது, அதான் கடுப்பு ஆரம்பிச்சோம். இங்கே இருக்கா இல்லையா? சரி விடுங்க, இன்னும் நம்ம உள்ளார போவோமா? ரொம்ப இருட்டாக இருக்கே. இருங்க, டாச்சு கொடுப்போம். மேலெலாம் சுற்றி முடி பாருங்கள் அயன் இருக்கான்னு. இல்லைன்னா நம்மளுக்கு இது கிடைக்கவே கஷ்டம். குதிச்சுட்டாங்க. சரி, எழுத்து போனால் போச்சு, என்ன பண்ண முடியும்? சாப்பிட்றா. ஓகே இருங்க, இப்போ வந்து வெளில வேறு கத்திட்டு இருக்காங்க. கீழே என் ஸ்கெல்டன் மண்டையா இருக்கான்டா. ஏன்டா இல்லை, உனக்குலாம் அறிவு இருக்காடா? ஸ்கெல்டன் மண்டே இருக்கான். ஒரு சண்டை வருது கைஸ். அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் ஜாம்பியா போய் அடிச்சுட்டு இருக்கான் கைஸ். ஸ்கெலிட்டன் ஜாம்பியா போய் அடிச்சுட்டு இருக்காங்க கைஸ். செம்ம காமெடி கைஸ். இங்கே இருங்க, வந்து குடிச்சோம். நீ ஓடுற மாப்பிள்ள என்னது? லாவா கைஸ், தண்ணியில் குடிச்சிட்டா கைஸ். என்ன கைஸ் இது? டைமண்டா கைஸ்? என்னது கைஸ்? புது விதமாக இருக்கு கைஸ், பிளாக்கு. இது ஏதோ க்ளோ இங்கு சாங்குன்னு சொல்லுவாங்க கைஸ். லாவா கைஸ், வந்தோடனே டைமண்ட் எடுத்துருவோமா கைஸ்? சரியான லூட்டு கைஸ். ஆனால் காபிள் டீப் ஸ்லட் வரைக்கும் வந்துருக்குடா அது கைஸ். இருங்க, நான் ஐயோ என்ன தெரியாது கைஸ். லாவாவே கண்டுபிடிச்சிட்டோம்னா சூப்பர் கைஸ். லாவா கண்டுபிடிச்சிட்டோம். இருங்க, அங்கெல்லாம் கேவில் போட்டுருவோம். லாவாட போவதரா ஏன்டா அப்படி பண்ணுறேன் கைஸ்லாம்? அப்சீரியனா மாதிரி கிடக்குங்க கைஸ் கீழே கைஸ். பாருங்க, இதெல்லாம் என்னன்னே தெரியல கைஸ் எனக்கு. இது என்ன பிளாக்கு? ஒன்றுமே புரியலை. என்னது
கைஸ் எதுவுமே கிடைக்கலையே கைஸ். இது மைண்ட் பண்ண முடியாது என்னன்னு ஒன்றும் புரியல. டேய் வேகமாக இருங்க சார். அந்த சைடு நான் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். போடா வேகமாக போடா. இல்லை அவளுக்கு முட்டிடாதா, அவளுக்கு போய் முட்டிடாதா அப்படி இருங்க கைஸ். ஃபுல்லாக இதுவாக இருக்குது கைஸ். இருங்க ஸ்குட்டெல்லாம் இங்கே இருக்குண்டே தம்பி. ஸ்குட்டு ஐயோ இங்கே கைஸ் நீ பாருங்க ஃபுல்லாக கைஸ். எங்கள் டைமண்ட் தான் கிடச்சாலும் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. இருங்க நான் ஒரு பிளாக்கை போட்டு மேலே ஏறிடுறேன் அப்படியே. லாவல் மாற்றிட்டேனா? இருங்க கிரேவில் போட்டு விட்ருவோம். டே தம்பி இருடா, ஏன்டா அப்படி பண்ணுற? கிரேவலுக்கு இது கரண்ட் போயிடும் போல. டே இருங்கடா எப்பா. கைஸ் அப்சிரியன் தான் இருக்குது இங்கே கீழே பாருங்க. ஃபுல்லாகவே அப்சிரியன் தான் இருக்குது. ஃபுல்லாகவே அப்சிரியன் தான் கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நான் விஷயம் லாவல் செத்துடுறேன், வழி இல்லை. ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படியோ ஒரு அயன் எடுத்தது ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமாக போச்சு. ஓகே இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாமா? இல்லை சரி பாட்டை முடிச்சுக்கலாம். ஓகே இந்த அயன் டீட் பண்ணுறோம். அது எங்கடா கைஸ்? பரன்ஸ் அதை போட்டு வச்சுருந்தேன். எங்கடா போச்சு? இருக்குது இங்கட் பார்த்தீங்களா? ஓகே தேங்க்ஸ் டு வாட்ச் த வீடியோ கைஸ். இப்போ நான் குவிட் பண்ண போகிறேன். அடுத்த பார்ட்டு கண்டிப்பாக வரும். பாய். சரி அடுத்த பாட்டில் நம்ம என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஓகே பாய் காய்ஸ். பாய்.